பகுதி கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒதுக்குப்புறமாகவே வச்சுட்டு இருந்திருக்காங்க. நாங்களும் பல முறை இந்த இடத்துல ரோடு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. அதாவது உடையான்பட்டியிலிருந்து சாத்தனூர் இணைப்பு சாலை வந்து 3 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அந்த பாதாள சாக்கடை தோணுனதுக்கு அப்புறம் எழுதியப்படல. நாங்களும் பல முறை சிஎம் செல்லுக்கெல்லாம் எழுதி போட்டுறோம். அவர் சிஎம் செல்லுக்கு அவருடைய நாலேஜுக்கு போகுதா, கொண்டு போகிறாங்களா இல்லையான்னு தெரியல. எம்எல்ஏ எழுதி கொடுத்துருக்கோம், கவுன்சிலருக்கு கொடுத்துருக்கோம், கார்பரேஷன் சேர்மன் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். ஆனால் யாருமே எதுவுமே செய்யலை. இந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி செஞ்சதுனால அடிப்படை தேவை இந்த பஸ் போக்குவரத்து இல்லை. இந்த கார்பரேஷன் லிமிட்ல இருக்கிற ஏரியா வீட்டு வரி ஏற்றுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் தகுந்த ஒரு இது வந்து செய்யறதே இல்லை. சாலை வசதி இல்லை, அந்த பஸ் போக்குவரத்து இல்லை, உள்ள இருக்கக்கூடிய தெருக்களுக்கு லைட்டுகள் சரியா எரியறதில்லை. இது மாதிரி பல குறைகளை சந்திச்சுட்டு இத்தனை வருஷமா நாங்கள் காத்துட்டு கிடந்தோம். இதனால தான் இன்னைக்கு மக்கள் வந்திருக்காங்க. இது வரைக்கும் கவிபாரதி நகரில் இவ்வளவு பேர் சாத்தூர்ல கூட்டம் கூடினதே கிடையாது. அப்போ வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? வெகுண்டு எழுது வந்திருக்காங்க. வேற என்ன கேட்க போறோம்? ஒரு சாலை வசதி கேட்கிறோம், ஒரு பஸ் வசதி கேட்கிறோம். இது கூட கேட்கலன்னா சுதந்திர இந்தியாவில் நாங்கள் என்ன பண்ணுறது?